முக்கிய செய்தி. அதிமுக வேட்பாளர் நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். அதிமுக வேட்பாளர் நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? முழு விவரங்கள். வணக்கம் சுலோமி. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் இன்னும் 4 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போது தேர்தல் களம் என்பது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்நிலைதான் அதிமுக தரப்பிலிருந்து இதற்கு முன்பாக விருப்ப மனுக்கள் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கான நேர்காணல் நடத்தப்படும் என்று அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலைதான் 11/1/2006 மற்றும் 12/1/2026 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த விருப்ப மனு அளிப்பதற்கான நேர்காணல் முறைய 12/1/2026 மற்றும் 24/1/2026 ஆகிய தேதிகளுக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கோரி விருப்ப மனு என்பது அளிப்பதற்கான நேர்காணல் சென்னை ராயப்பேட்டை இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் 9/1/2026 வெள்ளிக்கிழமை முதல் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் 11/1/2026 மற்றும் 12/1/2026 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாக இருந்த விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 12ஆம் தேதியும் இந்த மாதம், அதேபோன்று 24ஆம் தேதியும் ஆகிய தேதிகளுக்கு இந்த நேர்காணல் என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் தேதி காலையில விருதுநகர் மேற்கு, கடலூர் கிழக்கு, கடலூர் வடக்கு, தெற்கு, மேற்கு, அதே போன்று மதியம் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி புறநகர் வடக்கும், அதே போன்று திருச்சி மாநகர் தெற்கு, பெரம்பலூர், அரியலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கான நேர்காணல் வந்தது 12ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே போன்று 24ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, தென்காசி, திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய சட்டமன்றங்களுக்கான அந்த நேர்காணல் என்பது 24ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு முன்பே இந்த நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த முக்கியமான சில விஷயங்கள் நடைபெறதை ஒட்டிதான் இதற்கான தேதிகள் என்பது அதிமுக தரப்பை தலைமையிலிருந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான நேர்காணல் 12ஆம் தேதியும் அதே போன்று 24ஆம் தேதியும் இந்த தேதிகளில் நேர்காணல் நடைபெறும். அன்றைக்கு நடைபெறக்கூடிய சூழ்நிலைகளில் அந்தந்த சட்டமன்ற தொகுதியாக இருக்கக்கூடியவர்கள் நேர்காணலுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்றும் அதிமுக தலைமை தரப்பிலிருந்து தற்போது அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. சுலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.